இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டடா 900 கண்டி கிளாஸ் பிரிட்ஜ் அட் வயநாட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். On the floor, baby, hit it hard, baby, rock the party, baby, pattu lengi podi. On the floor, baby, hit it hard, baby, rock the party, baby, pattu lengi podi. வயநாட்டில் ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நம்ம இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம், கிளாஸ் பிரிட்ஜ். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 900 கண்டியில். ஸோ இங்கே ரீச் ஆகணும்னா இது மாதிரி ஜீப் சஃபாரியில் தான் போய் ஆகணும். பர் பர்சனுக்கு வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் போனப்போ. சீசன் டைமில் வந்து ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோட் பார்த்திங்கன்னா சரியான ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பேக் பெயின் வந்து செம்மையாக வரும். ஒரு 15 மினிட்ஸ் இது மாதிரி ஒரு சூப்பராக 2 சைடும் காடு, நடுவில் வந்து இது மாதிரி ராக்ஸ் இருக்க ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்து பாருங்கள். செம்மையான ஒரு ட்ரிப்பாக வந்து இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க போக போக, அண்ட் சூப்பராக இருக்கும். செம்மையான ஒரு ஆஃப் ரோட் ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து 250 பர் பர்சனுக்கு வந்து டிக்கெட் வாங்கணும். அண்ட் ஸ்விங் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளாஸ் பிரிட்ஜ் வந்தாச்சு நம்ம. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா 100 அடி வந்து கிரவுண்ட்லேருந்து மேலே வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபைபர் கிளாஸ் எல்லாமே இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஒரு ப்ரைவேட்டான ஒரு ரெசார்ட்டோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அவங்க தான் வந்து இந்த இதை வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்க நிறைய டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுது சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குற வந்து வந்திருந்தாங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்கும் போதே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிது. இது வந்து 2 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணிருக்காங்க, போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரு வழியாக. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 360 டிகிரி வியூவில் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டோட வியூ நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அது மேலே நடக்கும் போதே எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். இங்கே நாங்கள் போன டைமில் வந்து ஒரு கேங்காக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. ஃப்ரீ டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும். நிறைய பேர் ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ காலியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 அடி உயரத்துலேருந்து இவ்வளோ அழகான மவுண்டெயின் சன்செட் வியூவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். மெமரியாக வந்து நாங்கள் எப்போவுமே வந்து நினைவில் வச்சுப்போம். அண்ட் இந்த ஃபோட்டோஸ் வந்து எங்கள் ஆல்பத்தில் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் பிடிக்கும், ஏன்னா இந்த பிளேஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி அந்த பிரிட்ஜில் இருந்த இடத்துலையும் நாங்கள் சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த 900 கண்டிக்குள்ளேயே ஒரு எக்கோ பார்க் கூட இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறையா வந்து ரெசார்ட் ஸ்டைலில் வந்து அங்கே வந்து டென்ட் ஸ்டே மற்ற இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுன்னா அங்கே வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் வரதுக்கான ஒரு என்ட்ரிலாம் வந்து அந்த ஜீப்பில் வந்து அவங்களே வந்து ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிப்பாங்க. இங்கே வரதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இந்த 900 கண்டியில் கட்டின இந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான். இப்போ வந்து புதுசாக ஒரு கிளாஸ் பிரிட்ஜும் கட்டிகிட்டு இருக்காங்க வயநாட்டில். ஸோ அது வந்து இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு எங்கள் கைட் சொன்னார். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த 2 பிரிட்ஜும் வந்து இனிமேட்டு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த இடத்த விட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் பாய் டு திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ்ன்னு சொல்கிற மாதிரி நான் வந்து அந்த போகிற இடத்த வந்து திருப்பி ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து கண்டிப்பாக இந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப இயற்கை நிறைந்த ஒரு சூழலில் வந்து நீங்கள் நிற்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிரிட்ஜ் முடிச்சுட்டு ஒரு ஸ்விங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடந்தப்போ. அது வந்து நம்ம ஷேக் பண்ணாலும் லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரியும் ஃபீல் இருந்தது. இப்போ நடந்து போகும்போது அங்கே வந்து ஒரு வாட்ச் டவர் கூட இருந்தது. ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் ஏறி நீங்கள் மேலே போய் ஒரு சூப்பரான ஒரு வியூவும் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து போகல, ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு சொன்னனால ஸ்விங்குக்கு டேரெக்டாக போயிட்டோம்.
இந்த ஸ்விங்க்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. இது மாதிரி போர்ட் போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்கள் டைரக்ஷன் பார்த்து ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு போய்க்கலாம். ஸோ இந்த ஸ்விங் நல்லா ஹைட்டாக இருந்தது. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும்ல எல்லாருக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் வளர்ந்தனால கொஞ்சம் பெரிய ஸ்விங்காக போகிறோம். நம்மளோட டிக்கெட் காட்டிட்டு நீங்கள் கப்புள்ஸாகவும் போகலாம், இல்லை தனித்தனியாக போகலாம். நாங்கள் பாப்பா வச்சுருந்தனால தனித்தனியாக வந்து போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் தான் போனேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக வந்து ட்ரீஸாக இருந்தது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்னால கீழே வந்து நல்ல ஒரு ஆழமாக வந்து பெரிய பள்ளமாக இருந்தது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயம் வரும், அந்த ஹைட்டில் இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தெரியாது எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோன்னு. பட் இது மாதிரி ஸ்விங் பண்ணி விடும்போது நம்ம அந்த எட்ஜுக்கு போகும்போது ஒரு ஃபீல் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அந்த மவுண்டைன் வியூஸும் அதுக்கப்புறம் அந்த ஹைட்டும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும். இது மாதிரி ஊஞ்சல் வந்து வயநாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நிறைய டேம் கிட்ட கூட இது மாதிரி ஹை ஸ்விங்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் வயநாட் போனீங்கன்னா. நாங்கள் வந்து இங்கே 900 கண்டியில் இருக்க ஸ்விங் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். போன டைம் வந்து இந்த ஸ்விங் பக்கத்தில் நிறைய பேர் இல்லை. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சு நல்லா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஆட்ட ஆரம்பித்தார். நல்ல ஹைட்டாக அவர் போனார். எனக்கு இங்கேருந்து பார்க்கும் போதே வந்து சிரிப்பும் வந்தது. அட் த சேம் டைம் அவர் நல்லா என்ஜாய் பண்ணாருன்னு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கேருந்து பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் இதுக்கும் டிக்கெட் வாங்கி போயிருங்க. ஸ்கிட் ஆகாமல் இருக்க ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ராட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி தான் வந்து நல்ல சேஃப்டியாக தான் இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் அதோட வியூ தெரியும். அவங்க நல்லா நம்மளை பேக்கில் இழுத்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவாங்க. போக போக நல்லா வந்து ஸ்பீட் ஏற்றுவாங்க. அப்போ ரொம்ப ஹைட்டாக போகும். இப்படி தான் இழுத்து அப்படியே விடுவாங்க. அந்த க்ளவுட்ஸும் அந்த மவுண்டெயின்ஸும் பார்க்கவே சூப்பராக இருந்தது. அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணார். அவர் வேறு ரொம்ப ஸ்பீடாக வந்து அவர் தள்ளிகிட்டே இருந்தார் ரொம்ப ஹைட்டாக. அது வந்து அவர் என்ஜாய் பண்ணார். எப்போ தான் நிப்பாட்டுவான் அப்படியும் சொல்லிட்டு இருந்தார். அண்ட் சூப்பராக இருந்தது இந்த ஸ்விங் எங்களுக்கு. ஸ்விங் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஆர்ச்சரி போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ இது மற்ற ஆக்டிவிட்டீஸோடு சேர்த்து வந்து இன்க்ளூட் ஆகும். அண்ட் ஸ்விங்க்கு மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வருது. நம்ம இப்படி போனோன்னா அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா போர்டு இருக்கும் ஆர்ச்சரின்னு. அங்கே வந்து 3 சான்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ரொம்ப கூட்டமாக இருந்தால் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கோங்க. நீங்கள் போகிற டைம் பொறுத்து தான் அது வந்து வேரி ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா 2 வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்மளோட என்ட்ரி டிக்கெட் காட்டிட்டு நம்ம வந்து அது விளையாடலாம். வந்து நேச்சர் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தது. எல்லாமே ஃபாரஸ்ட்டு அதுக்கப்புறம் மவுண்டெயின்ஸாக இருக்கனால எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம சென்னை சிட்டியில் இருக்க பிஸி லைஃப்க்கும் இப்போ ஒரு வெக்கேஷனோட ரெஸ்ட்டுக்கும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. அண்ட் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து விட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு ட்ரை வந்து படலை. நான் வந்து இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டுமோ அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் டைலாக்கு. அண்ட் செகண்ட் டைம் வந்து விட்டு பார்க்குறாரு. வாங்க இப்போ வந்து அவர் விடுறாரா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அவர் விட்டார், அதுவும் படலை. நாங்கள் வந்து இன்னொரு சான்ஸ்க்கு வந்து கொடுங்க அப்படி கேட்டு இன்னொன்றும் வந்து வாங்கினோம். அப்போ வந்து கடைசியாக வந்து அவர் வந்து விட ஆரம்பித்தார். ஸோ இதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ வந்து பட்டுருச்சு. வந்து என்னோடய சான்ஸ். எனக்கு வந்து எப்படி ஃபஸ்ட்டு இழுக்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கும் இது ஃபஸ்ட் டைம். ஆனால் விட்டோன்னே வந்து கரெக்டாக போய் சென்டரில் சொருவிச்சு. அது எப்படின்னே தெரியல. அண்ட் ரொம்ப ஜாலி. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு ரோப் ப்ளே ஏரியான்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் வந்து என்ட்ரி டிக்கெட்லேயே வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு தனியாக சார்ஜ் கிடையாது. இது வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரோப்ஸ் மாதிரி கட்டி இங்கே ஏற்கனவே ஒரு கப்பல் வந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அவங்க போகிறாங்களா இல்லையான்னு. அதுக்கப்புறம் அவங்களால போக முடியலன்னு இறங்கிட்டாங்க. ஸோ இவர் ட்ரை பண்ணுறதை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் எப்படி போகிறாருன்னு. பட் ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இறங்கி பண்ணும்போது சரியான டிஃபிகல்ட்டாக இருந்தது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. பட் இவர் வந்து சூப்பராக முடித்தார். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டெக்னிக் தெரிஞ்சிக்கவே வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் வெயிட் பண்ணி அவங்க வந்து சேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னே தெரியல. பட் அவங்க வந்து நல்லா சேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கமான் வாங்க உங்களால் முடியும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் வந்து சூப்பராக வந்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அந்த ரோப்பில் வந்து வர ஆரம்பித்தார். இந்த ரோப் பிடிக்கும் போது கையெல்லாம் செம்ம வலிங்க. இது வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த டெக்னிக் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்னொரு ரோப்புக்கு வந்து அந்த வுட்டுக்கு நம்ம மூவ் பண்ண முடியுது. இல்லைனா இது மாதிரி ஆடிக்கிட்டே இருக்க வேண்டாம்.
என் ஹஸ்பண்ட் வந்து பாதி வழி வந்தோடனே அவங்க 2 பேரும் அந்த கப்புள்ஸ் வந்து சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாப்லாம் பண்ணி வாங்க வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நானும் என்னோடய பையனும் வந்து கமான் அப்பாவுக்கு சேர் பண்ணு அப்படின்னு வந்து அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது பார்க்க. ஆனால் பண்ணி பார்க்கும் போது தான் எவ்வளோ வலின்னு நான் நெக்ஸ்ட்டு பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது. அண்ட் அது பக்கத்துலேயே சுற்றியும் வேறு டிஃப்ரெண்ட்டாக வந்து ரோப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அது மேலே வந்து பேலன்ஸ் பண்ணி நடக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு டாஸ்க் தான். கொஞ்சம் பிரெயின் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும் நம்ம. அண்ட் ஃபைனலாக அது கிட்ட வந்துட்டார், அந்த இதை ரீச் பண்ணிடுவார் பார்த்தா அந்த இடத்துலேயே திருப்பியும் ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சுட்டு விளாண்டுருக்க மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். இன்னும் ஒரு 2 ராட் தான் இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் சைடில் வந்து இறங்கிட்டான். நான் தூக்கி வச்சுருந்தேன். அவன் வந்து அவனும் போய் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து அவன் இறங்கிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருந்தான். இது மாதிரி ஒரு ரோப் கேம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது எங்கே ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த இது யாராச்சும் வந்து ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக வயநாடு போனீங்கன்னா இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் வந்து கடைசி ராட் கிட்ட வந்துட்டார். நாங்கள் எல்லாருமே சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கமான் கமான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுங்க. நீங்கள் வந்து அங்கே போய் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அண்ட் ஃபைனலாக ரீச் ஆகிட்டார். நெக்ஸ்ட் கேமுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டாரு. இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து மேலே ஒரு ராட் மாதிரி இருக்குல்ல, அங்கேயும் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம நடந்து போனோம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது மாதிரி ஒரு சர்க்கிளாக வந்து வர மாதிரி வந்து நிறையா இது வந்து போட்டு வச்சுருந்தாங்க. சரி, அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரட்டும். நாங்கள் இந்த சைடு பார்த்தா வேதாந்த் வந்து இங்கே தனியாக அவன் பாட்டுன்னு விளாண்டுட்டு இருந்தான். அது வந்து அவனுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த 900 கண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸோடு நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டைம் SJ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.